மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 84. செல்வத்தின் கோபத்தை கண்டு சிரித்தார் சண்முகம். அமுதா, திருவை கூப்பிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் கார்ல இருந்து எடுத்துட்டு வர சொல்லு என்றார். சித்தப்பா என்றான் பல்லை கடித்து. அவனை கண்டுகொள்ளாமல், அண்ணி, உங்கள் வீசிங் மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நாளில் மழைக்காலம் ஆரம்பிச்சிடும், அப்புறம் குளிர்காலம் வந்துடும். இந்த வீட்டில் கொஞ்சம் மழை குளிர் எல்லாம் அதிகமாக தாக்கும் இல்லை, அதுக்கு தான் கேட்டேன் என்றார். சித்தப்பா இன்னும் அழுத்தம் கொடுத்து கோபமாக அழைத்தான். என்னப்பா? முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க எல்லாரும். முடியாதுப்பா. நான் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படித்தான் வச்சுக்கோப்பா. எது பேசினாலும் அசராமல் பதிலுக்கு பதில் பேசுபவரை என்ன செய்வது என்று தெரியாமல் மலரை பார்த்தான். போலாம் மாமா என்றாள். அமுதா, நில்லு நில்லு, பெரிய இடத்த அனுமதியே கிடைச்சிருச்சு, நம்ம கூட வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். செல்வம் அவரை தீயாக முறைத்தான். அப்பா, உஷ்ணம் இங்கே வர தாக்குது அமுதா. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கோபமாக கேட்டான் செல்வம். எப்படி பண்ணுறேன்? அவரோ சாதாரணமாகவே கேட்டார். முகத்தை சலிப்போடு வைத்து திருப்பிக் கொண்டான். முடிவில் ஏதும் மாற்றம் இருக்கா? மீண்டும் செல்வத்திடம் கேட்டார். வர்றோம் என்றான் கோபத்தை அடக்கி. அப்பாடா, அவ்வளோதான், அவ்வளவேதான். இதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசனை? சரி சரி, 2 பேரும் தேவையானதை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு கிளம்பி வரேன். வீராவை இன்னைக்கு வர சொல்கிறேன், அவன் பார்த்துக்குவான், நீ கிளம்பு. அவர் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. 1 மணி நேரம் வேலை தான், நானே முடிச்சிட்டு வந்துடுறேன். அப்போ சரி, எல்லாரும் அப்போவே கிளம்பலாம். என்ன நம்ப மாட்டீங்களா? நிச்சயமாக மாட்டேன். ஐயோ, படுத்தாதீங்க சித்தப்பா, நான் வரேன், நீங்கள் கிளம்புங்க. அவ்வளவு எரிச்சல் அவன் முகத்தில். சரி அமுதா, நீங்கள் 3 பேரும் கிளம்புங்க. நான் காசிக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லி இவங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் புல்லட்லேயே வரோம், நீங்கள் கிளம்புங்க. சரிப்பா, உன் இஷ்டம், நீ உன் வண்டியிலேயே வா, நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உன் பின்னாடி காரில் வரேன். அவன் கடுப்பாக முகத்தை சுருக்கி திருப்பிக் கொண்டான். அவர் இதழில் புன்னகை. ஏன் அண்ணி, இது வரைக்கும் இவன் இப்படி சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லையே, அவ்வளவு ஏன், சின்ன பிள்ளையில அடம் பிடிச்சிருக்கானா இல்லையானே நமக்கு தெரியாதே. என்ன பண்ணுறது, வளர்ந்ததுக்கப்புறம் இவன்கிட்ட குழந்தைத்தனத்தை தேடி ரசிக்கிற நிலைமை தான் நமக்கு போல அண்ணி. தன்னை மீறி கரகரத்த குரலை சட்டென்று சரி செய்து கொண்டார். ஒரு நொடி எதுவும் புரியாமல் அவன் பார்க்க மெல்ல அவன் கன்னம் வருடினார். அந்த ஸ்பரிசத்தில் அவன் மனம் உருகத் தொடங்க அவசரமாக அவரிடம் இருந்து விலகிச் சென்றான். வெளியில் வந்தவன் கண்டது திண்ணையில் அமர்ந்து இலக்கில்லாமல் எங்கேயோ விரித்து கொண்டிருந்த சிவலிங்கத்தை தான். இவன் வரும் சத்தம் கேட்டதும் சட்டென்று முகத்தை மறுபக்கம் திரும்பிக் கொண்டார். அதில் அவன் கோபம் இன்னும் அதிகரிக்க வேகமாக தோப்பிற்குள் சென்று விட்டான். செல்லும் அவன் முதுகையை ஏக்கத்தோடு வருடி கொண்டிருந்தன அவரின் விழிகள். இதோ 2 நாட்கள் ஆகிவிட்டன. மலரும் செல்வமும் வீட்டிற்கு வந்து பழைய மாதிரி அங்கே சிரிப்பும் சந்தோஷமும் இல்லை. ஏன், தோப்பு வீட்டில் இருந்தபோது தளிரிடமும் பிள்ளைகளிடமும் நன்றாக பேசிக்கொண்டிருந்த மலர் கூட இப்போது வாயை பூட்டி வைத்திருக்கிறாள். கேட்கும் கேள்விகளுக்கு பதில் வரும், அவ்வளவே. மற்ற நேரங்களில் தன் அறைக்குள்ளேயே வாசம். தன் அத்தைகள் மாமாக்களிடம் மௌனம் மட்டுமே. அவங்க மேலே தானே உனக்கு கோபம்? இங்கே 4 பேர்கிட்டையும் எப்பவும் போல இருக்கலாம் இல்லை மலரு? செந்தில் வருத்தத்தோடு கேட்டான். தெரியலடா, மனசை ஏதோ அழுத்துது, இயல்பாய் இருக்க முடியல என்றதோடு நிறுத்தி கொண்டாள். அன்றைய நாளின் தாக்கம் அவளை அவ்வளவு பாதித்து விட்டதே என்று வேதனை கொண்டான் அவன். செல்வத்திடமும் அதே ஒதுக்கம்தான் இருந்தது. மலரிடம் மட்டுமே உணவை பரிமாறச் சொல்லி சாப்பிடுகிறான். அமுதா ஏதாவது கேட்டால் பதில் வரும், அவ்வளவுதான். தங்கமணியை நிமிர்ந்து கூட பார்ப்பதில்லை. சிவலிங்கம் அவன் முன்னாலேயே வருவதில்லை. அவன் இருக்கும் இடத்தில் இருப்பதை தவிர்த்து விடுகிறார். சண்முகம்தான் அவனை சமாதானம் செய்யவென்று அவனிடம் பேசி பேசி காயங்களை பெற்றுக்கொள்கிறார். அன்று இரவு மலர் ஊஞ்சலில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டிருந்தாள். அருகில் செல்வத்தின் ஸ்பரிசம் உணர கண்களை திறந்தாள். அவளையே அழுத்தமாக பார்த்து கொண்டே அவளை தூக்கி தான் அமர்ந்து அவளை மடியில் அமர்த்தி கொண்டான். அவளும் அவனிடம் இருந்து பார்வையை அகற்றவில்லை. சில நிமிடங்கள் கரைந்து மெல்ல கேட்டாள், என் மேலே கோபமா மாமா? இல்லை என்பதாக தலையசைத்தான். அப்போ வருத்தமா? இல்லை. அப்போ ஏன் மாமா என்னை விட்டு தள்ளி இருக்கிற? நீ இப்படி இருக்க காரணம் அதுதானா? உண்மையை சொல்லு. இல்லை மாமா. அப்போ உன்னால் இன்னும் நடந்ததை மறந்து இயல்பாக இருக்க முடியல, அப்படிதானே? அவள் அமைதியாக இருந்தாள்.
அதனால தானே உன்னை இங்க கூட்டிகிட்டு வராம இருந்தேன். அதுக்குள்ள நீ என்றவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் நிறுத்தி கொண்டான். அவள் விழிகள் விரிந்தன. உனக்கு தெரியுமா மாமா? ம். உன் மனச அப்போவே படிச்சிட்டேன். நீ இதை செஞ்சது அத்தை மூலமாவா இல்லை செந்தில் மூலமாவான்னு மட்டும்தான் தெரியாது. அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள். அன்று சரண்யா வந்து சென்ற பின் மறுநாளே சங்கரியை அழைத்தாள். சொல்லுடி, எப்படி இருக்க? அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்ன பண்ணணும்? நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகணும். சந்தோஷம். உன் புருஷன்கிட்ட சொல்லு, உடனே கூட்டிகிட்டு போயிடுவான். நான் சொல்ல மாட்டேன். மாமா இன்னும் கோபமாக தான் இருக்கு. அப்போ உன் கோபம் போயிடுச்சா? இல்லை. அப்புறம் என்ன? மாமா அந்த வீட்லேயே தான் இருக்கணும்னு தோணுது. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ உன் அண்ணனுங்க கிட்ட அண்ணிங்க கிட்ட பேசு. அவங்க மாமா கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக ஏற்பாடு பண்ணு. இதனால உனக்கும் செல்வத்துக்கும் பிரச்சனை வராதில்ல. நான் தான் சொன்னேன்னு அதுக்கு தெரிய வேண்டாம். அப்படியே தெரிஞ்சாலும் மாமா என்னை புரிஞ்சுக்கும். என்கிட்ட கோபப்படாது. அந்த நம்பிக்கை பொய்யாகாம இருந்தா சந்தோஷம்தான். அவன் சட்டையின் பட்டனை திருகியபடி அதை நினைத்து பார்த்தாள். நிமிர்ந்த அவன் முகம் பார்க்க அவன் அவளையே தான் பார்த்து கொண்டு இருந்தான். நான் இங்க இருக்கணும்னு நினைச்ச நீ செஞ்சிருக்கன்னு புரியுது. காரணம் தெரியல. நீ இங்க இருக்கிறது தான் சரின்னு தோணுச்சு மாமா. அதுவும் இல்லாம இன்னும் 10 நாள்ல தாத்தாவுக்கு திவசம் வருது. அப்போ நீ இங்க கண்டிப்பா இருக்கணும்னு தோணுச்சு. நீ இருந்தாதான் தாத்தாவுக்கு செய்கிற எதுவுமே முழுமையாகும்னு நினைச்சேன். ம், சரிதான். ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, என் கோபம் இன்னும் தீராததுனால அடிக்கடி செந்திலையும் சித்தப்பாவையும் ஏதாவது பேசி கடுப்படுத்திடுறேன். இது இன்னொரு பிரச்சனையாகி நிரந்தர பிரிவை ஏற்படுத்தாம இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. அவள் மீண்டும் அவன் மார்பில் புதைந்தாள். நீயாவது சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணலாம் இல்ல? ம், ட்ரை பண்றேன் மாமா. அவள் கன்னம் தாங்கி உச்சி முகர்ந்தான். அங்கே தன் மடியில் படுத்திருந்த செந்திலின் தலையை கோதியபடி இருந்தாள் தளிர். செந்திலின் கண்ணீர் அவள் நைட்டியை நனைத்தது. சரியாகிடுங்க, அழாதீங்க. என்னால் முடியலடி. அண்ணனை இப்படி பார்க்கவே பிடிக்கல. எப்போ என்ன பேசுமோன்னு கிட்ட போகும்போதே திக்கு திக்குன்னு ஆகுது. அண்ணன் பேசுகிறதையெல்லாம் மனசுக்கு எடுத்துக்கிட்டு போக மாட்டேன். ஆனாலும் வலிக்குது. அப்படியே எங்கள் அண்ணனை தூக்கிட்டு யாருமே இல்லாத இடத்துக்கு போயிடணும்னு தோணுது. எல்லாம் தெரிஞ்சு தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்புறம் எதுக்கு மாமாவை தப்பு சொல்லணும்? நிமிர்ந்த அவள் முகம் பார்க்க அதில் சின்னதாக தெரிந்த கோபத்தை கண்டு அவன் இதழ் விரிந்தது. ஐயோ, உன் மாமாவை நான் எதுவும் சொல்லலடி என்றான். தன் மேலிருந்து அவன் தலையை நகர்த்திவிட்டு அவள் எழுந்து செல்ல அவள் முடியை பற்றி இழுத்தான். அவள் தடுமாறி அவன் அருகில் விழுந்தாள். அப்படியே அவளை பின்னாலிருந்து இறுக்கமாக கட்டிக்கொண்டான். விடுங்க. அவள் கழுத்தில் முகம் புதைத்து அழுத்தமாக முத்தம் வைத்தான். நீங்க இருக்கீங்களே என்றவள் கண்கள் மூடி அவன் கையை தன் வயிற்றோடு அழுத்தி கொண்டாள். அன்று அழகேசன் மண்டியில் செல்வத்திடம் ஏதோ விவரம் சொல்லி கொண்டிருக்க அங்கே கணக்கு பிள்ளையோடு வந்தான் செந்தில். அண்ணா, கணக்கு முடிஞ்சிருச்சு, நீ செக் பண்ணிடு என்று நீட்டினான். சரி, பார்த்து வைக்கிறேன். நாளைக்கு நீயே ஆடிட்டர்கிட்ட போயிட்டு வந்துடு. 3 பேருமே திகைத்தனர். ஏன் என்று கேட்டாலோ நீயே செல் என்று சொன்னாலோ நிச்சயமாக ஏதாவது பேசுவான் என்று பயந்து சரி என்று தலையசைத்தான் செந்தில். நீ உட்காரு என்று செந்திலிடம் சொன்னவன், நீங்க கிளம்புங்க என்று கணக்கு பிள்ளையிடம் சொல்லிவிட்டு செந்தில் கொண்டு வந்ததை சரிபார்க்க ஆரம்பித்தான். செல்வம், தயக்கமாக அழைத்தார் அழகேசன். சொல்லு மாமா. இப்போ எதுக்கு செந்தில் கிட்ட பொறுப்பை கொடுக்குற? நீயே பார்த்துக்கலாமில்ல. எதுக்கு உன் உரிமையை விட்டு கொடுக்குற? செந்தில் வேண்டாம், கேட்காதே என்று சைகையில் சொல்லி கொண்டிருந்ததை கவனிக்காமல் கேட்டுவிட்டார். என்ன மாமா இப்படி சொல்ற? நியாயமா பார்த்தா உன் மருமகனுக்கு எல்லா பொறுப்பும் வருதேன்னு நீ சந்தோஷம்தானே படணும். நீ எதுக்கு அவசியமே இல்லாம என்னை பத்தி யோசிக்கிற? பார்வையை புத்தகத்தில் இருந்து நிமிர்த்தாமல் ஏளனமாக கேட்டான். அவன் பேச்சில் அவர் முகம் அப்படியே சிரித்து போனது. சில நொடிகள் அவனையே பார்த்தவர் முகமும் மனமும் வலியில் நிறைய எழுந்து சென்று விட்டார். செந்தில் அவரை பாவமாக பார்த்தான். ஏன் அண்ணா மாமாவை அப்படி பேசின? தாங்கவே முடியாமல் கேட்டுவிட்டான் செந்தில். சட்டென்று நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தான். அவர் என்னோட மாமான்றதுனால அப்படி கேட்கல. உனக்கு எங்க எல்லார் மேலேயும் கோபம், அதனால எங்களை பேசுற. சரி, அவர் என்ன பண்ணாரு? உன் கோபத்தை ஏன் அவர்கிட்ட காட்டுற? எங்க உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. அவருக்கு நம்ம 2 பேர்ல யார் மேல பாசம் அதிகம்னு? அவன் பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். உனக்கு தெரியுமா, நீ இல்லாத இந்த 1 மாசத்துல நம்ம வீட்டு வாசப்படியை கூட அவர் மிதிக்கல. நீ இல்லாத வீட்டுக்கு அவர் வரமாட்டாராம்.
அப்புறம் நம்ம வீட்ல இருந்து வந்தா அதில் பச்சை தண்ணியை கூட குடிக்க மாட்டார். எங்கள் எல்லார் மேலேயும் அவருக்கு அவ்வளோ கோபம். நீ இல்லாததுனால இங்கே அவர் வெறும் வேலைக்காரர் மட்டும்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் முகத்தில் சந்தோஷமே வந்துச்சு. அவர்கிட்ட போய் இப்படி சொல்லிட்டியா அண்ணா? வருத்தத்தோடு கேட்டான் செந்தில். கைகளை குவித்து நெற்றியில் வைத்து கண்கள் மூடி எச்சில் கொட்டி விழுங்கினான் செல்வம். அவன் முகத்திலும் வலி படர்ந்தது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.